வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஓம் சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்தவேத்யாய குரவே புத்திசாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் சர்வலோகஹிதே ரதம் வேதாப்ஜபாஸ்கரம் வந்தே ஷமாதிநிலையம் முனிம். சஹஸ்ரமூர்த்தேः புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானனபாதபாஹோः சஹஸ்ரநாம்னாம் ஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிசாந்த்யை. எட்டாவது ஸ்லோகம். ஏஷ மே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவைரர்ச்சேன்னரः சதா. இந்த ஸ்லோக பாஷ்யத்தினுடைய விசார பாகம். அஸ்ய ஸ்துதிலக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்யே கிம் காரணம் உச்யதே ஹிம்சாதி புருஷாந்தர த்ரவ்யாந்தர தேசகாலாதி நியம அனபேக்ஷத்வம் ஆதிக்யே காரணம் த்யாயன் கிருதே யஜன் யஜ்ஞைः த்ரேதாயாம் த்வாபரேர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்ய கேசவம் இதி விஷ்ணுபுராணே. ஜப்யேனைவ து சம்சித்யேத் ப்ராஹ்மணோ நாத்ர சம்சயः குர்யாதன்யன்ன வா குர்யாத் மைத்ரோ ப்ராஹ்மண உச்யதே இதி மானவம் வசனம். ஜபஸ்து சர்வதர்மேப்யः பரமோ தர்ம உச்யதே அஹிம்சயா ச பூதானாம் ஜபயஜ்ஞः பிரவர்த்ததே இதி மகாபாரதே. யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி இதி பகவத்வசனம். ஏதத் சர்வம் அபிப்ரேத்ய ஏஷ மே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः இத்யுக்தம். அஸ்ய ஸ்துதிலக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்யே கிம் காரணம் உச்யதே. ஏஷ மே சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः. அதிகதமः தர்மः, எல்லா தர்மங்கள்லேயும் இது உயர்ந்த தர்மம் அப்படின்னு பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணுகிறார். இந்த அதிகங்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ அஸ்வமேத யாகமெல்லாம் இருக்குது. அஸ்வமேத யாகம் பெரிய பெரிய யாகங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை போய்
இதுதான் தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம், மேலான தர்மம், சிறந்த தர்மம் அப்படின்னு எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு கேள்வி வரும். ஆக இந்த மாதிரி இதை புகழ்ந்து சொல்கிறதுக்கு என்ன காரணம்? சர்வதர்மாணாம் அதிகதமஹ, இந்த விஷ்ணு நாமங்களையெல்லாம் ஜபம் பண்ணுறது தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு ஆச்சாரியரே ஒரு கேள்வி கேட்குறார். அஸ்ய ஸ்துதியில் மற்றதெல்லாம் சொல்லலை. ஏன் அஸ்வமேத யாகம் அப்படின்லாம் அவர் அதெல்லாம் கொண்டு வரலை. எங்கே தேவையோ அங்கெல்லாம் கொண்டு வருவார். இங்கே அதெல்லாம் பண்ணலை. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அஸ்வமேத யாகமெல்லாம் பெரிய உயர்ந்தது, தர்மங்கள்லேயே உயர்ந்த தர்மம், அது பெரிய ரிச்சுவல். அது சாமானிய தர்மத்தில் வராது, விசேஷ தர்மந்தான் அது. அப்படி இருக்கும்போது இந்த தர்மத்தை ஏன்னா அது ரிச்சுவல்லையே பல வெரைட்டி இருக்குது. ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவரும் கேட்டிருக்கார், கோதர்ம சர்வதர்மானாம் பவதः பரமோமதः, தர்மத்திலே உயர்ந்த தர்மம் எதுன்னு கேட்டார். ஞாபகம் வச்சுங்க, தர்மம்னா 4 அர்த்தம் இருக்குது. சாதாரணமாக தர்மம்னா எந்த எண்ணங்கள், எந்த சொற்கள், எந்த செயல்கள் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் அமைதியை கொடுக்குமோ அந்த சொற்கள், எண்ணங்கள், செயல்களுக்கு தர்மம்னு பேர். அதுதான் அறம். ஆக அதில் சடங்குகள்லாம் உண்டு. குழந்தை பிறந்ததுலேருந்து வந்து போகிற வரைக்கும் நம்ம பண்ணுற சடங்குகள் அதில் வரும். குடும்பத்தில் இருக்கிற கடமைகள்லாம் அதுக்குள்ளே தான் வருகிறது. ரிச்சுவல்ஸ் அண்ட் டியூட்டீஸ், அப்புறம் ஆட்டிடியூட்ஸ், நமக்கு இருக்கிற பாவனைகள் எல்லாம் தர்மத்தில் தான் வரும். இந்த பாரத தேசம் புனிதமானது அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட். என்னுடைய தாய் தெய்வத்துக்கு சமானம், தந்தை தெய்வத்துக்கு சமானம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாஸ்திகம் கூட அதை ஒத்துக்கிறான். அது எப்படிப்பா தெய்வமாக முடியும்னு கேட்டால், சரி தெய்வம்னு சொல்லணும், நாங்கள் தெய்வம்னு சொல்கிற ஆட்டிடியூடு வேறு, உங்கள் ஆட்டிடியூடு என்னன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. அதுதான் அந்த பிளட்டில் இருக்கிற அந்த சம்ஸ்காரம், ரத்தத்திலே அது ஊறி இருக்குது எங்கேயோ ஒரு பக்கம். தாயே துணை, தந்தையே துணைன்னு போடுவோம் ஆட்டோவில் கூட. ஏன்னா அவர் இயற்கையே இறைவன் அப்படிங்கிறவர். அவர் இயற்கையே இறைவன் எப்படி கண்டுபிடிச்சார் தெரியல. இறைவன் எப்படி இயற்கையாக இருப்பார் அப்படின்னு கேட்டோன்னு வச்சுங்களேன். முதல்ல இறைவன்னா என்ன அதை சொல்லுப்பா அப்படின்னா அது சரியாது. ஏதோ யோசிக்கிறார் பாவம், அறகுறையாக சிந்திக்கிறவர். இறைவன்னா தெளிவான அறிவு வேண்டாமா? இறைவன்கிற சொல்லுக்கே தெளிவான அறிவு வேணும். நான் யாருங்கிறதுக்கு தெளிவான அறிவு வேணும். நான் ஏன் தொடர்ந்து வாழ விரும்புகிறேங்கிறதுக்கு காரணம் வேணுமே. நான் ஏன் தொடர்ந்து வாழ விரும்புகிறேன், ஏன் சாக விரும்பலை, ஏன் அதுக்கு என்ன காரணம் எல்லாம் தெரியணும் இல்லையா? இப்படி நம்ம சடங்குகள், கடமைகள், பாவனைகள், பண்புகள், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 4ம் சேர்ந்து தான் தர்மம். தர்மத்தினுடைய தன்மைகள் இவைகள். ஞாபகம் வச்சுக்கோ, தர்மத்தினுடைய பல்வேறு பிரிவுகள். ஆனால் இங்கே இதையே உயர்ந்த தர்மங்கிறார். ஏஷமே சர்வதர்மாணாம் அதிகதமஹா தர்மஹா. பகவானுடைய இறைவனுடைய திருநாமங்களை சொல்லுவது தான் உயர்ந்த தர்மம். இறைவனை அர்ச்சனை செய்வது தான் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறார். தர்மம்னா இந்த இடத்துல ரிச்சுவல்னு அர்த்தம். அதிருஷ்ட சக்தியை கொடுக்கும் சடங்குன்னு அர்த்தம். அதிருஷ்ட சக்தியை கொடுக்கும் சடங்கு, வழிபாடு. கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத நமக்கு மன வலிமையை, அறிவாற்றலை கொடுக்கும் சாதனம். இதை வச்சு நம்ம விஷ்ணுவை நான் தியானம் பண்ணி எனக்கு மனசை நல்லா வச்சுக்கிறேன், எனக்கு நம்பிக்கையோடு பண்ணுறேன். விஷ்ணுவினுடைய திருநாமங்களை சொல்கிறேன். பொதுவாக இறைவனுடைய திருநாமங்களை சொல்லி என்னுடைய மனதை தூய்மைப்படுத்தி கொள்கிறேன். தர்மத்தோட லட்சியம் 2 தான். ஒன்று சகாம பலன், இன்னொன்று நிஷ்காம பலன். நிஷ்காமத்துக்கும் பலன் உண்டு.
சகாமத்தோட பலன் லௌகிக விஷயம், விஷய சுகம். நிஷ்காம கர்மாவோட பலன் பிரம்மசுகம், ஆத்மசுகம். பலனை விரும்பாமல் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பலன் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், வேறு என்ன வேணும்னா எப்பவும் குவைட்டாக இருக்கணும் மைண்டு. எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், அதனால் எனக்கு ரிலேஷன்ஷிப்போ எனக்கு செக்யூரிட்டியோ அதெல்லாம் பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. அப்போ எனக்கு எந்த லெவலில் இருந்தாலும் சரி, மரத்தடி இருந்தாலும் சரி, உடம்பு முழுக்க நோய் வந்தாலும் எனக்கு மன அமைதி வேண்டும். அப்படி வந்துவிட்டா அதை கேட்டால் பகவான் அது கொடுக்க தயாராக தான் இருக்கார். ஏன்னா கேட்க தெரியாது இவனுக்கு. சுகஞ்சமே சயனஞ்சமே அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா நடக்கணும்னு அர்த்தம். நடக்கிற போதே தள்ளுறதுங்கிறோம் இல்லையா, கிராவிடேஷன் ப்ராப்ளம். இப்படி நடக்கிறதே தள்ளுறது இல்லையா, அது பிருத்திவி புச்சம் பிரதிஷ்டா. வேதமே சொல்லிடுத்து. அந்த வயசாக கிராவிடேஷன், பாடியோட கிராவிடேஷனில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கோம், தடுமாறின்னு இருக்கோம். பிபி அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் இப்படி போனேன்னா அது இப்படி போகிறது உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா. நான் இந்த பக்கமாக போனேன்னா இது இந்த பக்கம் தள்ளுறது சுவாமிஜி. உண்மைதான். என்ன வந்தாலும் வந்துட்டு போட்டோம், எனக்கு அது கஷ்டமாக தெரியப்படாது. எனக்கு மனசுக்கு சாந்தி வேணும். இவன் டைரக்ட் அப்ரோச், இந்த குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, இது வழி அந்த வழியெல்லாம் கிடையாது. அதனால் இவர் என்ன சொல்கிறார்? ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேசகாலாதி நியம அனபேட்சத்துவம் ஆதிக்கே காரணம். சிம்பிளாக அழகாக சொல்லிட்டார். அதாவது இந்த ஹிம்சை எல்லாம் இல்லை இந்த தர்மத்தில். ஏன்னா அவர் வைதிக தர்மத்தை வச்சுட்டு பேசுகிறார். தர்மம்னு சொன்னாலே புண்ணிய கர்மான்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுங்க. தர்மா சொன்னாலே புண்ணிய கர்மா, புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள், சடங்குகள். நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆழ்வார் பாடினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம். என்னெல்லாம் கொடுக்கும்னு சொல்கிறார் பாருங்க. நாராயணா நாராயணான்னு நீ சொன்னியானா உன் குடும்பம் நல்லா இருக்குங்கிறார், உன் குழந்தைகள்லாம் நல்லா இருப்பாங்க. குலம் தரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வம்சத்தை கொடுக்கும்னு அர்த்தம். செல்வம் தந்திடும், வம்சத்தை கொடுத்து என்ன பண்ணுறது? எல்லாம் தரித்திரமாக இருந்து என்ன பிரயோஜனம்? செல்வம் தந்திடும், நாராயண நாமத்தை சொன்னியானா நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல குழந்தைகள்லாம் இருப்பாங்க. செல்வம் தந்திடும். அது மாத்திரமில்லை, அடியார் படு துயர் ஆயினையெல்லாம் நிலம் தரம் செய்யும். நமக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும், சுவடே இல்லாமல் பண்ணிவிடும். நீள் விசும்பருளும், சொர்க்கத்தை கொடுக்குங்கிறார். அருளோடு பெரு நிலமளிக்கும், மோட்சமே கொடுக்குங்கிறார். அருளோடு பெரு நிலமளிக்கும், வலந்தரும் மற்றும் தந்திடும், எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடியது. பெற்ற தாயினும் ஆயின செய்யும். இந்த உடம்பில் நீ வாழ்கிற வரைக்கும் உங்கள் அம்மாவை காட்டிலும் உனக்கு உபகாரம் பண்ணும்ப்பா. அம்மா தான், இதுலேருந்து என்ன தெரியுது? அம்மா நிறைய பண்ணுவான்னு தெரியுது. அம்மா கண்ணும் கருத்துமா குழந்தை வேலை ஆசையாக இருந்து எல்லாம் பண்ணுவா. பெற்ற தாயினும் ஆயின செய்யும். அது என்னதுன்னா, அப்படிப்பட்ட நலத்தை கொடுக்கக்கூடிய சொல்லை நான் கண்டுகொண்டேன்கிறார். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுனுட்டேன். நாராயணா எனும் நாமம். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிடத் தீவினை மாளும், சிவசிவ என்றிடத் தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. சிவனோ விஷ்ணுவோ ஏதோ நாமம். சிவசிவன், அந்த பாபம் பண்ணவனுக்கு இந்த சிவசிவான்னு சொல்ல வராதுங்கிறார் திருமூலர்.
சிவசிவ என்கிலர் தீவினையாளர். சிவசிவ என்றிட தீவினை மாளும். நம்ம சிவசிவான்னு சொன்னால் பாபமெல்லாம் போயிடும். சிவசிவ என்றிட தேவருமாவர். சிவசிவன்னு சொல்லின்னு இருந்தால் வெறுமனை சிவசிவா சொன்னால் போகாது, நல்ல நூல்களை படிக்கணும். அவன் கடவுளுக்கு சமமாக ஆகிடுவான். அப்புறம் என்னென்னா சிவசிவ என்ன சிவகதி தானே, அவனுக்கு மோட்சமே கிடைச்சிடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தான் இங்கே வச்சுன்னு சொல்கிறார். இதில் ஹிம்சை இல்லைப்பா, என்ன பலவிதமான ஹிம்சை இல்லை. நான் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் எத்தனை பேரை நான் டிஸ்டர்ப் பண்ணணும்? உண்மையா இல்லையா? நான் சும்மா இருக்க முடியுமா? ஆசிரமத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் படுத்தி எடுத்துருவேன். அதை கொண்டா இதை கொண்டான்னு. ஏன்னா நான் கும்பாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். எனக்கு பேஷனேட் இருக்குது, எனக்கு பேஷன் இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கு இருக்கணும்னு என்ன சட்டமா என்ன? இவர் கும்பாபிஷேகம் பண்ண போய் நம்மளை படுத்துகிறாரப்பாம்பா. சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நான் ஒன்றும் சும்மா பண்ண சொல்லலைப்பா. எல்லாருக்கும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு எல்லாம் பகவான் கொடுக்க வேண்டியிருக்கேன். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம எல்லோரும் சேர்ந்து புண்ணியம் பண்ணுவோன்னா. அவன் அழுதுண்டே புண்ணியம் பண்ணுறான், நான் சிரிச்சுட்டே புண்ணியம் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். சிரிச்சுண்டே புண்ணியம் பண்ணான்னா அவனுக்கும் புண்ணியம் கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். ஏன்னா சிரிச்சுண்டே புண்ணியம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். இது மிஸ்ர கர்மா. அழுதுண்டே புண்ணியம் பண்ணுறான். அழுதுன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாவம் வேலை செய்கிறது. புண்ணியம் பண்ணுறது எதுனாலனா பின்னாடி புண்ணியம் சுகம் வரப்போகிறது. குழந்தைகளை அப்படித்தானே பண்ணுறோம். உட்கார், சொல்லு பகவான் நாமாவை சொல்லு, அப்படின்னு குழந்தைகளை படுத்துகிறோம். அப்போ என்ன சுகமாக இருக்கும்? அதுக்கு அது எதையோ நினச்சின்னு இருக்கும், கார்ட்டூன் பார்க்குறத மிஸ் பண்ணிட்டு இருக்கோமேன்னு. எதுக்கு சொல்கிறேன்? இந்த ஜப யஜ்ஞத்தில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு போக வேண்டியதானே. வெளியில் இப்படிலாம் கட்டுறேன்னு சொல்லி அவன் செங்கல் வந்துதா, மண் வந்துதா, கல் வந்துதா, இவன் ஆள் வந்துதா, பணம் இருக்கா, பணத்தை இவன் நடுவில் யாரும் சாப்பிட்டுட்டானா, எல்லாம் பார்க்கணுமே. ஹிம்சைன்னா நான் பண்ணுறவனுக்கும் ஒரு மாதிரி டென்ஷன். அப்புறம் அதை ஆசையோடு பண்ணுறவனுக்கும் டென்ஷன். சுற்றி வர கூட இருந்து வேலை பண்ணுறவனையும் டிஸ்டர்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஹிம்சை இது. பசுக்களை ஆட வெட்டுறது, குதிரையை வெட்டுறது, மனுஷனே வெட்டுற யஜ்ஞங்கள்லாம் இருக்குது. நரமேத யஜ்ஞம்னு இருக்குது, புருஷமேதம்னே இருக்குது. அப்படி யாகங்கள்லாம் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட யாகங்கள்லாம் ஹிம்சை இருக்குது, ஜீவஹிம்சை இருக்குது. கொஞ்சம் அது கஷ்டப்படுத்தணும். ஆனால் அதுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? அந்த ஜீவனுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறது சாஸ்திரம். எந்த ஒரு ஆடை நாம் பலி கொடுக்குறோமோ அந்த ஆட்டு உடம்புக்குள்ளே இருக்கிற உயிருக்கு உயர்ந்த வாழ்க்கை கிடைக்கும்னு வேதங்கள் சொல்லியிருக்கு. அது புத்தர் கேட்டார், அதுக்கு உங்கள் அப்பாவை அனுப்பலாமேன்னார். உங்கள் அப்பாவை வேணால் யாகத்தில் போட்டால் அந்த உடம்புக்குள்ளே உங்கள் அப்பாவோட உடம்புக்குள்ளே ஒரு உயிர் இருக்கோ இல்லையோ, அது வேணால் உயர்ந்த இடத்துக்கு போட்டுமே, ஏன் இந்த ஆட்டை வெட்டுற அப்படின்னு கேட்டார் அவர். நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன், வேதத்தில் அப்பாவை போடணும்னு சொல்லியிருந்தால் போட்டுருவேன் ஐயான்னு சொல்லணும். அங்கே சொல்லலை அவங்கெல்லாம். வேதத்தில் அப்பாவை போட சொல்லலை. வேதத்தில் அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவச்ச நைவச்ச அஜாபுத்திரம் பலிம் தத்யாத். புலியை போடுன்னு சொல்லலை வேதத்தில், சிங்கத்தை போடுன்னு சொல்லலை. அதுவும் கடாவை தான் போட சொல்லிருக்கு, பெண்ணாடை வெட்ட சொல்லலை, ஆணாடைத்தான் வெட்டி போட சொல்லிருக்கு. அஜா புத்திரம் பலிம் தத்யாத். அப்போ இதெல்லாம் ஹிம்சை தானே. அந்த உயிரை நம்ம துன்புறுத்துகிறோம். பாகவதத்தில் சில ஸ்லோகங்கள்லாம் வருது, நீ என்ன தான் வேதத்தில் சொல்லிருக்கிற யாகம் சொன்னாலும் ஹிம்சை தான்னு அது ஒரு ஆர்கியூமெண்ட்டு போயின்னு இருக்கு. அதனால் யாகத்தில் பசுவதை தோஷமில்லை அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். மற்றபடி தானாக தமக்கு சமைச்சு சாப்பிட்றது பாபம். ஆனால் யாகத்தில் வதை பண்ணுறது தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நியாயம் வைத்து கொண்டிருக்கிறார். என்ன இருந்தாலும் ஹிம்சைங்கிறார் இவர். அந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு யாகம் பண்ணணும்னா எத்தனை பேரை இது பண்ணணும். ஒய்ஃபு அவளும் குளிக்கவே விடாது 6 நாளைக்கெல்லாம் யாகத்துல எல்லாம். நிறைய இந்த யாகத்தில் இருக்கிற நியமத்தை கேட்டால் யாகமே பண்ண மாட்டான்.
பத்னி ஷாலான்னு சொல்லி அது தனியாக உட்காத்தி வைக்கணும். அவளுக்கும் அவளோட கோஆப்ரேஷன் இருக்கும். அவளுக்கு பாவம் எவ்வளோ சரீரங்களில் சிரமம் இருக்குமோ தெரியாது. இந்த ரித்விக்குகள் இவன் பாதி மந்திரம் சொல்லுவான், சொல்ல மாட்டான். அங்கேயும் யாகசாலையில் உட்காந்து ஃபோனை பார்ப்பான். அது நமக்கு ஹர்ட்டாக, நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகையினால ஹிம்சாதி புருஷாந்தரம்னா இன்னொருத்தன் வேணும். நிறைய பேர் ரித்விக்குகள்லாம் வேணும். அதுக்கு திரவியாந்தர நிறைய விதவிதமான திரவியங்கள்லாம் வேணும். மாவலையை கொண்டா, தர்பையை கொண்டா, நூலை கொண்டா, வாசனை பொடியை கொண்டா, தண்ணீரை கொண்டா, சுத்தமான ஜலத்தை கொண்டா, மேடகாரனை கூப்பிடு, கொடை எடுத்துட்டு வா, நீ இங்கே நில்லு, அங்கே நில்லு, இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் என்னென்னா இந்த இடத்துல தான் பண்ணணும், எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துலலாம் இந்த யாகத்தை பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, இந்த நேரத்தில் தான் பண்ணணும், சாதுர்மாசிய காலத்தில் தான் இதை பண்ணணும், உத்தராயணத்தில் தான் அதை பண்ணணும், உத்தராயணத்துலேயும் இந்த மாதத்தில் தான் பண்ணணும், இந்த திதியில் தான் பண்ணணும், இந்த நட்சத்திரத்தில் தான் பண்ணணும், இந்த ஹோரையில் தான் பண்ணணும், இந்த லக்னத்தில் தான் பண்ணணும். இப்படியெல்லாம் நியமங்கள் இருக்கப்பா. அது ஒன்றுமே கிடையாது, ஒரு நியமம் கிடையாது. நீ வேற ஒருத்தனை கூப்பிட்டுன்னு பண்ண வேண்டாம். நீயே உட்காந்துட்டு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ சொல்லிகிட்டே இரு தனியாக. யார்கிட்டையும் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ ஊதுபத்தி கூட பொருத்தி வைக்க வேண்டாம். நீ பூஜை ரூமில் தான் பண்ணணும், இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம். பெட்டில் படுத்துன்னு கூட பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறார். கால தேச எதுக்காக பண்ணிவிடலான்னு நினச்சிடாங்க. உடனே சௌரியமாக போச்சுன்னு விட்டான். சுவாமிகளே சொல்லிவிட்டாருன்னா உடம்பு முடியலன்னா அசக்தேத் ஞாபகம் வச்சுங்கோ. சக்தனாக இருந்தால் ஒழுங்காக குளிச்சுட்டு பண்ணணுமா குளிக்காமல் பண்ணலாமான்னு கேட்பான். தலை குளிக்கலாமா வேண்டாமாம்பா அடுத்த கேள்வி. பதில் சொல்லி நமக்கு ஒரு வழியாயிடும். தலை குளித்தா பாதி தலை குளிக்கலாமான்னு கேட்டான்னா என்ன பண்ணுறது? நமக்கு அதுக்கு வேறு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வகுடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் குளிக்கட்டுமா இந்த பக்கம் குளிக்கட்டுமான்னு கேட்டான்னு வச்சுங்க. அவர் வலது கண் டாக்டர், இவன் இடது கண் டாக்டர் மாதிரி எல்லாம் ஆள் இருக்கா நம்ம ஊரில். இப்படிலாம் ஸ்பெஷலாக கேள்வி கேட்குறதுக்கு சம்சய சிக்காமணிகள். காலாதி நியம அனபேக்ஷத்துவம், ஒரு நியமும் கிடையாது. ஆதிக்கே காரணம், அதுதான் சிறப்புக்கு. இதுக்கு ரொம்ப ஆதிக்க காரணம். யாரையும் நீ ஹிம்சே பண்ண வேண்டாம். உன்னை யார் ஆசிரமம் நடத்த சொன்னால், கோவில் வச்சுக்க சொன்னால், பேசாமல் மூலையில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு மரத்தடியில் உட்காந்து விஷ்ணு சாஸ்திராமத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தானே, சொல்லலாம். சரி, ஆதிக்கே காரணம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார். இது விஷ்ணு புராணே 6:2-17. தியாயன் கிருத்தே, கிருத்தயுகத்தில் தியானம். திரேதாயாம் யஜ்ஞைஹி யஜன், திரேதாயுகத்தில் யாகங்களால் வழிபாடுறது. துவாபரே அர்ச்சயன், துவாபர யுகத்தில் பகவானை புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறது. எது ஆப்னோத்தி, இதெல்லாம் பண்ணினா என்ன கிடைக்குமோ தது ஆப்னோத்தி, அது கிடைக்கும். எப்போன்னா கலியுகத்தில் கேசவம் சங்கீர்த்திய தது ஆப்னோத்தி. கலியுகத்தில் கேசவனை நன்றாக கீர்த்தனை பண்ணி அவனுடைய திருநாமங்களை சொல்லி அதனால் அடையலாம்னா. இங்கே ஏதாவது கிளியராக எதாப்னோத்தி ததாப்னோத்தின்னு இருக்குது. எதுன்னா என்ன, தத்துன்னா என்ன சொல்லுங்க ஸ்லோகத்தை. எதுன்னா என்ன, எதை அடைவானோ, அதாவது கிருதயுகத்தில் தியானம் செய்து எதை அடைவானோ, திரேதாயுகத்தில் யஜ்ஞங்களை செய்து எதை அடைவானோ, துவாபர யுகத்தில் அர்ச்சனை செய்து எதை அடைவானோ, அதை கலியுகத்தில் கேசவனை சங்கீர்த்தனம் செய்து அதை அடைவான். எதை 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 அப்படின்னு சித்தசுத்தி, மோக்ஷம்னு சொல்ல மாட்டோம். நிறைய பேருக்கு அதுதான். சித்த ஞானமும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. ஆக நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்லோகம் அப்படி தான் இருக்குது. எதாப்னோத்தி ததாப்னோத்தி இருக்குது. மோட்சம் ஆப்னோத்தின்னா எழுதி வச்சுருக்கு. சாஸ்திரத்தில் தர்மானுஷ்டானத்துக்கு பலன் மோட்சம்னு எங்கேயா சொல்லியிருக்கா? தர்மானுஷ்டானத்துக்கு பலன் மோட்சம்னு கிடையாது.
தர்மானுஷ்டானத்துக்கு பலன் காமிய விஷயம் அல்லது சித்தசுத்தி, ரெண்டு தான். விஷ்ணு சஹஸ்ரநாம பலஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கு? பலஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்குன்னா, வேதாந்தகோ பிராமணஸ்யாத்துன்னர், க்ஷத்ரியோ விஜயீ பவேத்துன்னர். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் பிராமணனுக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் ஞானம் ஏற்படும் அப்படின்னர். பலஸ்ருதியிலையும் கரெக்டாக இருக்குது. ஆகையினால நிறைய பேர் இதை வச்சுன்னு மோட்சம் கிடைக்கும் சொல்லிகிட்டு இருக்கா, பாவம். ஆக இங்கே ஞாபகம் வச்சுங்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னால் விஷய சுகமும் கிடைக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அர்த்தம் வேண்டாம், காமம் வேண்டாம், எனக்கு புண்ணியம் கூட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஞானத்தை கொடுப்ப. ஞானம்னா தானாக வந்துவிடாது, நல்ல குருவை கொடுப்பார், சாஸ்திரம் படிப்பான், விஷயம் புரியும், மோட்சத்தை அடைஞ்சிடுவான். இதுதான் ஆச்சாரியோட வழி. நிறைய சொல்ல போகிறார். ஏன்னா இது பின்னால் எங்கேயும் கான்ட்ரடிக்ட் பண்ணக்கூடாது. ஆகையினால இது ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கார். இப்போ அன்னைக்கு கூட ஒன்று பார்த்தோம். இந்த பாருங்க, இந்த வாக்கியம் லோகாத்யக்ஷா, லோகாத்யக்ஷ சப்தத்துக்கு அர்த்தம் இன்னும் இருக்குது, பல இடங்களில் இருக்குது. கிஞ்சபன் முச்சத்தே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத், 3வது ஸ்லோகம். அதில் ஜன்ம சங்கராச்சாரியர் பாஷ்யம், அஜ்ஞான விஜృంభిதானாம் அவித்யா காரியாணாம் உபலக்ஷணம் சம்சாரः அவித்யா தாபியாம் ஜன்ம சம்சாராபியாம் யத் பந்தனம் தஸ்மாத் முச்யதே. இதோ இங்கே போட்டிருக்காருங்க, அடுத்த வாக்கியம் பாருங்க. முச்யத்தே ஜன்மசம்சார பந்தனாத் இதி இதம் உபலக்ஷணம் இதரேஷாம் ஃபலானாமபி ஏதத் கிரஹணம் மோக்ஷஸ்ய பிராதான்ய க்யாபனார்த்தம். ரொம்ப அழகாக போட்டிருக்கார். அதாவது மோக்ஷஸ்ய பிராதான்ய க்யாபனார்த்தம். கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜன்மசம்சார பந்தனாத் கிம் ஜபன்னு முச்சியத்தே. ஜென்மசம்சார பந்தனத்திலிருந்து எதை ஜபிச்சு விடுபடுறான்னு அதை சொல்கிற போது இங்கே சொல்கிறார். அஜ்ஞானத்தினால் உண்டான எல்லா காரியத்தையும் சொல்லியிருக்கார். சம்சாரா அஜ்ஞானத்தினுடைய விளைவிலாகிய பந்தத்திலிருந்து விடுபடுவான்னு அங்கே சொல்லியிருக்கார். விடுபடுவான்னு கேட்டிருக்கார். ஆனால் இவர் பதில் சொல்கிற போது எப்படி சொல்கிறார்? ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிக தமோமதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைஹி அர்ச்சேத்து நரஹா சதா. அதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம். முதல்ல பாஷ்யத்தில் அவர் அர்த்தத்தை சொல்லி முடிச்சுட்டு விசாரம் பண்ணுறார். இங்கே என்ன ஆதிக்கத்துக்கு என்னையா விசேஷம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதை சொல்கிறார். அதிலெல்லாம் நிறைய திரவியம் வேணும், மனுஷாளோட சகாயம் வேணும், காலதேச நியமங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இதுக்கு அது இல்லை. பொதுவாக ஞாபகம் வச்சுங்கோ, தர்மானுஷ்டானம் அது காய்கம் கர்ம, வாச்சிக்கம் கர்ம, மானசம் கர்ம. நாம சங்கீர்த்தனம் எந்த கர்மாவில் வரும்? வாச்சிக்கம் கர்ம. இப்போ வாச்சிக்கம் கர்ம, கர்மபலன் என்னவாக இருக்க முடியும்? கர்மபலம் மோக்ஷான்னு சொல்லுவோமா? கர்மபலன் மோக்ஷான்னு சொன்னால் அனித்தியமாயிடும். எத் கிருத்தகம தது அனித்தியம். நான் சொல்லலை, வேதமே சொல்லிடுத்து. நாஸ்தியகிருத கிருத்தேன, முண்டகோபனிஷத்தே சொல்லிடுத்து. கர்மணா மோட்சா நாஸ்தி ந கர்மணா. வாச்சிக கர்மணாவா காய்க கர்மணாவா மானச கர்மணாவான்னா,
வாக்கால் செய்கிற கர்மா தானே பகவன் நாம சங்கீர்த்தனம். அப்போ பகவன் நாம தியானம் எதில் பண்ணுறோம்? பகவானுடைய ஸ்வரூப தியானம் எங்கே பண்ணுறோம்? அந்தःகரணத்தில் பண்ணுறோம். ஆக ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன, இந்த சம்ஸ்கிருதத்தில் 2 மோட்சம் பலவிதமாக வர்ணிக்கப்படும். நம்ம அது ஜீவயாத்ரா கிளாஸில் வேறு அதை படிச்சுன்னு இருக்கோம். சங்கராச்சாரியார் மோட்சத்துக்கு சொல்கிற லக்ஷணமே வேறு. மோக்ஷா ஸ்வாத்மனி அவஸ்தானம் மோக்ஷா. ரொம்ப அழகான டெஃபினேஷன். நான் என்னுடைய இயல்பில் இருக்கிறதுக்கு பேர் மோட்சம்னு விட்டார். என்ன பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸாக நினச்சேன்னா நான் பத்தன். ஐ ஆம் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு திங்க் பண்ணினாலே தட் இஸ் பாண்டேஜ். நான் இண்டிவிஜுவல் கிடையாது, இண்டிவிஜுவல் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ அப்படின்னு புரிஞ்சுண்டால் தான் மோட்சம். அப்படி புரிஞ்சுக்கிறது தான் மோட்சம். அப்போ என்னோடய ரியல் செல்ஃப் எனக்கு புரியணும். ஐ ஆம் பியூர் கான்ஷியஸ்னஸ். ஐ ஆம் நாட் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ். திஸ் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அண்ட் இண்டிவிஜுவாலிட்டிஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் எவரிபடி. அது புரியணும். இது புரிஞ்சால் தான் மோட்சம். மோட்சத்துக்கு அதனால தான் சொல்கிறார், எப்போ நானே அதுவாக இருக்கேனோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஞானந்தான் சாதனம். சரி, ஞானத்துக்கு எது சாதனம்னா திரும்பவும் சொல்லிவிடுவான், நாம சங்கீர்த்தனம் தான் ஞானத்துக்கு சாதனம். ஞானத்துக்கு சாதனம் பிரமாணம். பிரமாணம்னா என்ன? உபனிஷத் பிரமாணம். உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற தத்துவமசி வாக்கியந்தான் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தை கொடுக்குமே தவிர வேறு எதுனாலையும் ஞானம். அதுவும் விசாரம் பண்ணணும், குருமுகமாக படிக்கணும். தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத். அதை நன்றாக தெரிந்து கொள்வதற்கு நீ குருவினிடம் செல்ல வேண்டும் என்று உபனிஷத்தே சொல்கிறது. அப்போ உபனிஷத்தோட பிராமாண்யமெல்லாம் என்ன இருக்குது? பகவன் நாமாவிலே ஒருத்தனுக்கு ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னா உபனிஷத்தோட பிராமாண்யம் என்ன? அப்போ நான் ஓப்பனாக சொல்லுங்க, உபனிஷத் பிரமாணம் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம், தைரியமாக சொல்லுங்க. உபனிஷத்துக்கள் மோட்சத்துக்கு பிரமாணம், ஞானத்துக்கோ மோட்சத்துக்கோ பிரமாணம் கிடையாது. சொல்ல மாட்டா, சொல்ல முடியாது. வி ஆர் வர்ஷிப்பிங் சங்கராச்சாரியா ஆல்சோ. வாட்? சரி, நீ சங்கராச்சாரியரை பூஜை பண்ணல நீங்கள் அப்படின்னா விட்டுருங்கோ. நாங்கள் சங்கராச்சாரியர் கட்சி இல்லை, நாங்கள்லாம் இந்த கட்சி அப்படின்னு சொல்லி தனியாக உங்கள் சித்தாந்தத்தை சொல்லிட்டு போங்க. சங்கராச்சாரியாரே நாங்கள் பூஜை பண்ணுவோம், ஆனால் சங்கராச்சாரியாரை சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் பெருசாக இருக்குது இப்போது. சரி, போயிட்டு போட்டும். ஆக இருக்கிற விஷயத்தை சொல்லணும் இல்லையோ. ஆக தியாயன் கிருத்தே, கிருத்தயுகத்தில் தியானம் பண்ணினா சித்த சுத்தி கிடைக்கும். பகவானை தியானம் பண்ணால் போகும். யஜ்ஞங்களால் திரேதா யுகத்தில் யாகம் பண்ணினாத்தான் நமக்கு சித்தசுத்தி. இந்த இடத்துல சித்தசுத்திங்கிறேன், நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. காமிய பலனும் கிடைக்கும். பகவன் நாமாவை சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லி பகவான் அது இருக்கே, அர்த்தார்த்தி பிராப்னுயாத், என்னது தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம். புண்ணியம் வேணுங்கிறவனுக்கு புண்ணியம் மாத்திரம் போகிறோங்கிறான், சித்தசுத்தின்னு வச்சுக்கோங்களேன். தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம், அர்த்தார்த்தி ச அர்த்தமாப்னுயாத். செல்வம் வேண்டும் என்பவனுக்கு செல்வம் கிடைக்கும், புண்ணியம் வேண்டும் என்பவனுக்கு புண்ணியம் கிடைக்கும், மன தூய்மை வேண்டும் என்பவனுக்கு மன தூய்மை கிடைக்கும். காமான் அவாப்னுயாத், காமி கல்யாணம் ஆகலை, பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணும்னா கிடைக்கும். காமான் அவாப்னுயாத் காமி, காமி காமான் அவாப்னுயாத். கல்யாணம் ஆகிடுத்து குழந்தை இல்லைன்னா பிரஜார்த்தி ச ஆப்னுயாத் பிரஜாம். குழந்தைகளை விரும்புகிறவனுக்கு குழந்தை கிடைக்கும். பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜான் பக்திமான் யஸ்ஸதோத்தாய சுச்சிஸ்தத்கதமானசः சஹஸ்ரம் வாசுதேவஸ்ய நாம்னாம் ஏதத் பிரகீர்த்தயேத். யசஃப் பிராப்னோதி விபுலம் யாதி பிராதான்யமேவ ச அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி. குறையாத செல்வம் கிடைக்குமா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்
தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் நீங்காத செல்வம்னா ஆண்டாள். அதனால் அச்சலாம் ஸ்ரீயமாப்னோதி ஸ்ரேயப் பிராப்தம் சுகானிச்ச விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜெகதப் பிரபும் அவ்யயம். சங்கர பாஷ்யம் இதோடு முடியறது. கடைசியில் பலஸ்ருதி நதே யாந்தி பராபவம் அதோடு முடிச்சு விடுறார். அப்புறம் அர்ஜுன உவாச்சாலாம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். சங்கர பாஷ்யம் அதோட ஓவர். நதே யாந்தி பராபவம் நதே யாந்தி பராபவம் ஓன்னம இதி முடிச்சு விட்றோம். தே பராபவம் ந யாந்தி. நம்ம இதுக்கெல்லாம் பலஸ்ருதியும் பிரமாணம். நான் எதை சொல்லின்னு இருக்கேனோ சங்கராச்சாரியார் சுருக்கமாக சொல்லியிருக்கார். தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞி திரேதாம். அதனால தான் போட்டார் எத்து தத்துன்னு போட்டு அந்த புரோனவனை போட்டுவிட்டார். இந்த புரோனவனை வச்சுன்னு யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அதனால் கிருத யுகத்தில் தியானம் பண்ணால் மோட்சம் கிடைக்கும், திரேதா யுகத்தில் யஜ்ஞங்கள் பண்ணினா மோட்சம் கிடைக்கும். அப்புறம் என்ன கலியுக துவாபர யுகத்தில் பகவானுடைய ரூபத்துக்கு அர்ச்சனை பண்ணினா மோட்சம் கிடைக்கும். கலியுகத்தில் பகவான் நாமாவை சொன்னாலே மோட்சம் கிடைக்கும். பகவானுக்கு அர்ச்சனை கூட பண்ண வேண்டாம், வாயால் சொல்லு. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை எல்லாம் நாம தானே. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். இது வைஷ்ணவ சித்தாந்தம். அதனால் இந்த ஆகாமி சஞ்சித பிராரப்தமெல்லாம் போயிடுங்கிற ஆண்டாள். சங்கர பாஷ்யத்தில் இதை பார்க்குறோம் நாம். திரேதாயாம் யஜ்ஞம் யாகங்கள் செய்து அர்ச்சனை பண்ணி கலியுகத்தில் பகவன் நாமாவை சொன்னாலே சித்தசுத்தி. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். எல்லோரும் இந்த மோட்சம்னு நினச்சுட்டா போவோம், மோட்சம் ஞானம்னு நினச்சுட்டா போவோம். சித்தசுத்தியை போய் மோட்சம்னு யாராவது சொல்லுவாள்? சித்தசுத்தி மன தூய்மை முக்தின்னு சொல்ல மாட்டோம், குவைட்டிட்யூட். அதாங்க மோட்சம்னா. அப்படி இல்லைப்பா, மோட்சங்கிறது சாஸ்திரத்தில் அர்த்தம் வேறு. மோட்சம்னு சொன்னால் நான் இங்கே போட்டிருக்கேன், இடைவிடா நிறைவுணர்வு. இடைவிடா நிறைவுணர்வு. என்ன விவகாரம் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் மனசில் என்னது தி பாட்டம் ஆஃப் ஹார்ட் என்னதுன்னா குவைட்டோ குவைட். ஆழ்கடல் போல, ஆழ்கடலை போல அமைதியாக இருந்துகிட்டே இருக்கும். மேலே அலையெல்லாம் வந்துட்டுருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அமைதியோ அமைதி. அதுதான் நம்முடைய யதார்த்த ஸ்வரூபம். கலௌ எதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கலௌனா கலியுகத்தில் கேசவம் சங்கீர்த்திய கேசவனை நன்றாக புகழ்ந்து பாடி என்ன கிடைக்கும்னா தது ஆப்னோதி. தது ஞாபகம் வச்சுங்கோ, அர்த்தகாமம் வா இல்லை சித்தசுத்தி வா சத்குரு பிராப்திர்வா சாஸ்திர உபதேசம் வா. என்னெல்லாம் போட்டிருக்கேன். நீ விரும்பி இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் 25 தடவை விஷ்ணு சாஸ்திரம் சொன்னேன் சொல்லிக்கோ. குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக சொன்னேன் சொல்லிக்கோ. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மோட்சம் வேணும், ஞானம் வேணும், குருக்கிட்ட போகணும், படிக்கணும், அதுக்கு மைண்டில் எனக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி குவாலிஃபிகேஷன் வேணும், அதுக்காக நான் சரி பண்ணு. ரோகார்த்தோ முச்சியத்தை ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத். பத்தானா இவன் ஜெயிலில் இருக்கிறவனை விடுவிக்கிறதுக்கு விட்டான். பத்தானா இந்த பத்தன் இல்லை, ஜெயிலில் மாட்டின்னு விட்டார் பாவம். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம். எதுக்கு எடுத்தாலும் 7 கடுக்கான்னு ஒரு மருந்து சொல்லுவான். அது மாதிரி அதாவது ஒருத்தன் தலைவலின்னா 7 கடுக்காய் அரைச்சி தலையில் பூசுன்னா, வயிற்று வலின்னா 7 கடுக்காய் அரைச்சி குடின்னா, இவன் என்ன எல்லாத்துக்கும் 7 கடுக்கா. எதுக்கு எடுத்தாலும் 7 கடுக்கா மருந்து மாதிரி. என்ன சொன்னாலும் சரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுப்பா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சமாதானம் சங்கராச்சாரியர் பஜகோவிந்தத்திலே சொல்லிவிட்டார். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் முராரி சமர்ச்சா.
அப்படி சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர். பகவத்கீதா கிஞ்சிதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதப்பியேன முராரி சமர்ச்சா கிரியத்தே தஸ்ய யமேனன சர்ச்சா. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்கோ. ஏன்னா சஹஸ்ரநாமங்கிற பதத்தை சொன்னாலே அது விஷ்ணு சஹஸ்ரநாமந்தான். சிவசஹஸ்ரநாமோ தேவி சஹஸ்ரநாமோ லலிதா சஹஸ்ரநாமோ அப்புறம்தான். இது பெரிய அடிக்கடி வாதம் வரும் பண்டிதாளுக்குள்ளே. சஹஸ்ரநாமத்தில் லலிதா சஹஸ்ரநாமம் உயர்ந்ததா விஷ்ணு சஹஸ்ரநாமம் உயர்ந்ததா? போடுறதா இருந்தால் இப்படி தான் சண்டை போடணும். என்ன அந்த கட்சி இந்த கட்சி சண்டை போடுறத விட இது நல்லா இருக்குல்ல, என்ன விஷ்ணு சஹஸ்ரநாமமா லலிதா சஹஸ்ரநாமமா? உடனே ஆரம்பிப்பா லலிதா சஹஸ்ரநாம கட்சி சக்தி குரூப்பு. இது 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 நாமம், அது வந்து குங்குமம். நாமத்துக்கும் குங்குமத்துக்கும் சண்டை போட்டால் இப்படி இல்லை சண்டை போடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிஜமாகவே. இந்த சாஸ்திர சண்டை இருக்கே ரொம்ப நல்லது தான். போட்டால் இந்த மாதிரி பேசிண்டாவது இல்லையா விஷயமாவது கிடைக்கும். இந்த லௌகிகத்தில் வந்து இவர் வருவாரா அவர் வருவாரா 2019 என்ன பிரயோஜனம் நமக்கு தெரியல. ஆனால் வேணும், அதுக்கும் யோசிக்க வேண்டியிருக்கு. ஆக எதாப்னோத்தி ததாப்னோத்தி. அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்துக்கு இதுதான் அர்த்தம். ஆக எது வேணுமானாலும் கிடைக்கும். ஞாபகம் வச்சுங்கோ. சத்குரு பிராப்தி சித்தசுத்தி அதோட சரி. சங்கராச்சாரியர் நான் சொல்லலை, சங்கராச்சாரியர் சொல்கிறார் சித்தஸ்ய சுத்தையே கர்ம. சிம்பிள் லா. பகவன் நாம வாச்சிக்கம் கர்ம. கர்மணா மோக்ஷா நாஸ்தின்னு சித்தாந்தம் பண்ணியாச்சு. அது காய்கம் வா வாச்சிக்கம் வா மானசம் வா. ஆஹா கர்மணா அமிர்தத்வம் ந ஆனசு. கர்மணானா லௌகிக கர்மணா இல்லை, வைதிக கர்மணா அப்பி. இல்லாட்டி கிருஷ்ணர் ஏன் சர்வ தர்மான் பரித்தியஜ்ய சொல்லணும்? சர்வாணி கர்மாணி பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஜப்யேனைவது சம்சித்தேத் பிராமணோ நாத்திர சம்சயः குர்யாதன்யன்னவா குர்யாத் மைத்ரோ பிராமண உச்யதே. பிராமணः ஜப்யேன ஏவது சம்சித்தேத். ஜபம் பண்ணியே பிராமணனுக்கு எல்லாம் சித்திக்கும். ஜபத்தினால வேதத்தில் நிறைய ஜபங்கள்லாம் இருக்குது. யந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா, அது ஜபார்த்தம் அயம் மந்திரா. ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா ஹோமார்த்தம் அயம் மந்திரா இமே மந்திராக. அப்புறம் அகம் விரக்ஷஸ்ய ரேரிவா, அதுவும் ஜபமந்திரம். சகனாபவத்துவே ஜபமந்திரம் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. சகனாபவத்துவே திரும்ப திரும்ப ஜபம் பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். குருக்கிட்ட ஏதாவது அபிப்பிராய பேதம் வந்ததுன்னா உட்காந்து பண்ணிடுன்னுவா. மா வித்விஷாவகை மா வித்விஷாவகை சொல்லிகிட்டே இருக்கணும். ஜபம் பண்ணணும். அப்புறம் இந்த அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய இப்போ நம்ம சொல்கிறோமே அசதோமா சத்கமயா. பாவம், இதை சொல்கிற போதே நமக்கே நோ பண்ணுறது. அது வந்து பேர் அபியாரோக மந்திரம்னு பேர். பிருகதாரண்யகோபனிஷத்து அது அபியாரோக மந்திரம்னு பேர். அது இப்போ நம்ம சொல்கிறது அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர் மா மிருதங்கமய அப்படி சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முறையும் இருக்குது, அது திரும்ப திரும்ப வரும். அதெல்லாம் சொல்லி ஃபுல்லாக சொன்னால் தான் அது ஜப மந்திரம். அதனால் ஜபத்துக்குன்னு சொல்லி நிறைய இப்போ நம்ம கூட பார்த்தோமே, நமோ பிரம்மணே தாரணம் மே அஸ்து நிராகரணம் ஜபமந்திரம். அது எதுக்கு? சித்த சுத்திக்கு, ஏகாகிரதைக்கு, சித்த மனசில் மறக்காமல் இருக்கிறதுக்கு. ரிதந்தபா சத்தியந்தபா ஜபம்னு சொன்னோம். அது எதுக்குன்னா அது வந்து சித்த சுத்திக்கு இல்லை. அங்கேயும் தபஸு ஏகாகிரதைக்கு தான் பார்த்தோம். அங்கே மேதாசக்திக்கு ஜபம், ஏகாகிரதைக்கு இன்னொரு ஜபம். மகாநாராயண பட்சத்தில் படித்தோம் இப்போது. சரி, அடுத்தது இதை சொல்லுவோம். அத்த விஷ்ணு புராணம், இது மானவம் வச்சனம் மனுஸ்மிருதி. விஷ்ணு புராணத்தில் இதுக்கு முன்னால் படித்தது 6:2:17. இது வந்து மனுஸ்மிருதி 2:87. 2:87.
2வது அத்தியாயம் 87வது ஸ்லோகம். ஜபம் பண்ணியே ஜப்பேனைவ ஜப்பேன ஏவன்னு அர்த்தம். ஜபத்தினாலேயே சம்சித்தியேத் வேண்டியதையெல்லாம் பெறலாம் அப்படின்னு அர்த்தம். சம்சித்தியேத் யாருன்னா பிராமணா. பிராமணா ஜப்பேனேவ சம்சித்தியேத். பிராமணான்னா ஞாபகம் வச்சுங்க, பிராமணன்னா பிறப்பால் பிராமணன் அந்த விஷயம் இல்லை, அங்கேயும் இருக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லலை. அப்பவும் அவனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு இல்லை, இது சமூகத்துக்கு. அவன் நினைக்கிறான் இந்த உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறான். பிராமணன் கோவிலில் உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறான். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என் பூணல் அறுத்தாலும் பரவாயில்லை, கண்ணாடியை உடைச்சாலும் பரவாயில்லை, என் கழுத்தில் கத்தியே வச்சு கொன்னாலும் பரவாயில்லை, நான் எல்லோருக்கும் நண்பனாக விளங்கும். அடுத்த லைன் சொல்ல போகிறது, நான் எல்லோருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், கண்ணுக்கும் கருத்துக்கு எட்டாத சக்தியெல்லாம் வாங்கி வாங்கி இந்த சமூகத்துக்கு கொடுப்பேன். அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு. பிராமணன் பெரிய சோஷியல் சர்வீஸ் செய்கிறான், கண்ணுக்கு தெரியாத சக்தியை வாங்கி கொடுக்குறான்னு தெரிஞ்சால் எந்த மனிதன் மதிக்காமல் இருப்பான்? அறிவுள்ள எந்த மனிதன் மதிக்காமல் இருப்பான்? இவன் இதுக்குன்னே படைச்சி வச்சுருக்காங்கப்பா, இவன் இதே பண்ணிகிட்டு இருக்கான் காலையிலேருந்து. துர்ஜன சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜன சாந்தி மாப்னுயாத். எல்லாரும் கெட்டவர்கள் நல்லவர்களாகட்டும், நல்லவர்கள் மன அமைதியை பெறட்டும், மன அமைதி பெற்றவர்கள் மோட்சம் அடையட்டும், மோட்சம் அடைந்தவர்கள் மற்றவர்களுக்கு மோட்சத்துக்கு வழியை சொல்லிக் கொடுக்கட்டும். இப்படி இல்லவோ இருக்குது. பெரிய கேப்பை விழுந்துடுத்து. அதனால் இவங்க என்னமோ இவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஒரே காம்ப்ளெக்ஸு. யாரும் நிம்மதி இல்லை, யாருக்கும் சாந்தி கிடையாது. ஓம் அசாந்தி 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 இதுதான் சொல்லணும். எங்கும் அமைதியின்மை அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணுறேன், தேனியே நல்லா இருக்கட்டும், தேனியில் மக்களுக்கெல்லாம் நல்ல குடி தண்ணீர் கிடைக்கட்டும். நான் நிஜம் சொல்லிகிட்டு இருக்கேன், என்றைக்கு பலிக்க போகிறதோ தெரில. தக்ஷாமூர்த்திகிட்ட சொல்லுவேன், இவங்க யாராவது சுவாமி தண்ணி கஷ்டம்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். மனுஷனுக்கு காற்று தண்ணி இதெல்லாம் பேசிக் நீடு இல்லை. நம்ம ஆசிரமத்தில் வேலை செய்கிறவங்களாம் சொல்கிறவங்க கஷ்டமாக இருக்குது. சுவாமி நாங்கள் இன்றைக்கி தண்ணி வர்ற நாள் 15 நாளைக்கு ஒரு தரம் தான் வருதுங்கிறான். ஆனால் இவன் தண்ணி வரைக்கும் பணம் கட்டின்னு இருக்கான். அதை மிரட்டி வாங்கிட்டு போயிடுறான். அப்புறம் வீட்டில் தண்ணி பாத்திரத்துலலாம் நிறைய பிடிச்சி வச்சா கூட அவன் அதை செக் பண்ணுறானான், இவ்வளோ இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடாதுன்னு. இந்த சொல்கிறானே அவனை எதில் போடுறது? ஏன்னா இவன் தண்ணியை வச்சுன்னு என்ன பண்ண போகிறான்? ஒரு பேசிக் நீடை கொடுக்காத கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட்டு? கலெக்டரேட்டு. இதை பற்றி எனக்கு தண்ணி இருக்கா சௌரியமாக இருக்குன்னு நான் நினைப்பேனா என்ன? எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. வாசலில் பைப் வச்சுருந்து இந்த பசுமாட்டுக்கு வச்சுருந்ததை கொசுக்காக வேண்டி எடுத்தது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மனசுக்கு இதாக இருக்குது. ஆரம்பத்தில் முதல்ல இந்த ஆசிரமத்தில் பண்ணின தர்மம் அதுதான். இங்கே போகிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் தொட்டி கட்டி தண்ணி விட்டு வச்சது. அது ஆடு மாடு குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு என்னையா பண்ணுறதுன்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது, கொசு வரக்கூடாது எடு. இது வேறு விதமாக இருக்குது, திங்கிங்கெல்லாம் வேறு. டெங்கு வந்துடும். நாம் இருக்கிறத விட சாகிறது எவ்வளோ நல்லது. இருந்து ஒன்றும் உலகத்துக்கு நன்மை இல்லைன்னா என்னத்துக்கு இந்த வாழ்க்கை நமக்கு? அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா, பிராமணா ஜபேனையேவது சம்சித்தியேத். ஜபத்தினாலேயே எல்லாம் சித்திக்கும். சம்சித்தியேத், சித்தியேத்துனா வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். எல்லா வகையிலும் குறியாத் அந்யன் நவா குறியாத். நீ மற்ற கர்மாவை பண்ணிண்டும் ஜபம் பண்ணணும், மற்ற கர்மாவை பண்ணாட்டாலும் ஜபம் பண்ணணும். நீ மற்றதெல்லாம் நீ ராஜசூயாகம் சோமயாகம் பண்ணினாலும் ஜபம் பண்ணணும். அதனால தான் எந்த கர்மா பண்ணி முடித்தாலும் பிராயஷ்சித்தான் யசேஷாணி தபக்கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். ஸ்ரீம்பான் சில பேர், ஸ்ரீயெல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் ஸ்லோகம் டிஸ்டர்ப் ஆகிடும். அதில் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இப்போ நம்ம அகால மிருத்திகரணம் மாதிரி ஆகிடும். ஆகையினால பிராயஷ்சித்தான் யசேஷாணி தபக்கர்ம ஆத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம்
கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண, நாராயண நாராயண நாராயண, சிவ 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 சொல்லுவோம். எந்த கர்மா பண்ணாலும் சொல்லுவோம். அது சொல்லாதீங்க இருக்கவே மாட்டோம். அதான் சொல்கிற, நீ கர்மா வைதிக கர்மாவை பண்ணிட்டு சொன்னாலும் சரி, வைதிக கர்மா பண்ணாலும் சரி, இதில் முக்கியமான விஷயம் ஜபம் பண்ணி ஆகணும். ஜபம்னா இந்த இடத்துல பகவன் நாம ஸ்மரணம், பகவன் நாம கதனம், இறைவனுடைய திருநாமங்களை ஓதுதல் அல்லது இறைவனுடைய திருநாமங்களுக்கேற்ற பொருளை நினைத்தல் அல்லது திருநாமங்களையே நினைத்தல். கிருஷ்ண அப்படின்னா உடனே ஞாபகத்துக்கு வர வேண்டாம் பதார்த்தம். மனதை பண்படுத்துபவன், மனதை உழுபவன், மனதை கொள்ளை கொள்பவன், இப்படிலாம் பல அர்த்தம் இருக்குது. வெறுமனே நாமாவை சொன்னால் போருமா? நாம அர்த்தம் தெரிய வேண்டாம், பதார்த்தம் தெரிய வேண்டாம். அதனால தான் நிறைய பேருக்கு இன்னும் இவங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எங்கள் தாத்தா சொன்னார் சொல்லுடான்னா, அவன் மீனிங் கேட்டால் சொல்ல வேண்டாம். எனக்கு மீனிங்கும் தெரியாது, ஏதோ எங்கள் தாத்தா சொன்னார் சொல்கிறேன்னா. குழந்தைகள்லாம் கேட்டால் அர்த்தம் சரியாக அதை கன்வின்ஸ் பண்ண தெரியறதில்லை நிறைய பெரியவங்களுக்கு. சப்போஸ் குழந்தைகள்லாம் படித்து போய் பெரியவாள்கிட்ட சொல்கிறதுன்னு வச்சுக்கோ, அது இன்னொரு ப்ராப்ளம். நீ படிச்சுட்டே ஆகும் அதுக்குள்ளே அப்படின்னு என்கரேஜ் பண்ணி, ஆஹா எனக்கே தெரியலப்பா இதெல்லாம் நீ சொல்கிறிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி குழந்தைகளை என்கரேஜ் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு குரூப் இருக்குது, இதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்பா. சரி கொஞ்சம் சொல்லேன்னா, அதெல்லாம் உனக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்படியெல்லாம் சும்மா இது என்னது வீண் ஜம்பம், அனாவசிய அகங்காரம். குறியாத் அந்நியத்து நவா குறியாத். இதுக்கு வேறு நித்திய கர்மா வேறு கர்மாக்களை நீ பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இதை சௌரியமாக எடுத்துனுட்டான். பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரின்னு போட்டிருக்கு பார்த்தடா, நானோ சோம்பேறி, சௌரியமாக போச்சு. அந்நியத்து குறியாது அந்நியன் நவா குறியாத். ஆஹா எனக்கு பிரமாணம் கிடைச்சிதுப்பா அப்படின்னு சொல்லி, அதனால் இதெல்லாம் என்னத்துக்கு இந்த தர்பப்புல் எடுத்துட்டு எள்ளு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஸ்ராத்தத்தை எல்லாம் பண்ணிண்டு அதுக்கு பிறகு பேசாமல் பகவான் நாம சொன்னால் போகிறோம். இதுதான் குறியாதுன்னா. இது என்னென்னா, உனக்கு ஒருவேளை முடியாமல் போகலாம். இந்த ஸ்ராத்தம் பண்ணுறது, கயா ஸ்ராத்தம் பண்ணிவிட்டா அப்புறம் ஸ்ராத்தமே பண்ண வேண்டான்னு ஒரு கட்சி. இது என்ன யார் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கு தெரியல. இவர் சோம்பேறி, பணம் செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அதனால் மற்றதுக்கெல்லாம் டைம் கொடுக்குறான். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுக்கு டைம் கொடுக்குறான், என்னத்துக்கெல்லாமோ டைம் கொடுக்குறான். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ருச்சி இல்லை, டேஸ்ட் இல்லை. அதனால் எதையாவது சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். அப்படி இல்லைப்பா, நீ கயையில் போய் ஸ்ராத்தம் பண்ணிட்டு வந்துட்டியானா நீ வயசான காலத்தில் உனக்கு முடியாமல் போயிடும், உடம்பில் சக்தி இருக்காது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு, ரிச்சுவல் எல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு உடம்பில் சக்தி இருக்காது, ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. உடம்பில் சக்தி இருக்கிற வரைக்கும் நீ, அதாவது உலகியல் கோணத்திலும் ஆன்மீகத்தின் கோணத்திலும் நீ உழைக்கத்தான் வேண்டும். அப்படி முடியாத போர் வரும்போது நீயே சோம்பேறித்தனத்துக்கு இதெல்லாம் சௌரியமாக எடுத்துக்கக்கூடாது. குறியாது அந்நியத்து நவா குறியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்து கொண்டிருந்தாலும் செய்யாமல் இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது வயசான காலத்தில் செய்யாமல்னு போட்டுக்கணும். நீங்கள் சில சமயம் இந்த ஸ்லோகம் இருக்கே, சில ஸ்லோகங்கள்லாம் சரியாக புரிஞ்சிக்கலைன்னா ப்ராப்ளம். நம்ம பிரம்மச்சாரிஸ்கிட்டே ஒரு தினம் வந்தது, ரொம்ப அருமையாக ஒரு பிரம்மச்சாரி பதில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பஜகோவிந்தத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, யோகரத்தோ வா போகரத்தோ சங்கரத்தோ வா சங்கவிஹீனா யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்யேவ. என்ன அர்த்தம்? என்ன, நீ தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீ சென்ஸ் ப்ரெஷரை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீ எல்லாரோடையும் ஜாயிண்டாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் விட்ரா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவன் எப்போவுமே பிரம்மத்திலேயே அவன் மனசு லயிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு. அதனால் ஒரு பிரம்மச்சாரி சொல்கிறார், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பிரம்மனை மறக்காமல் இருந்தால் சரின்னா. அப்படி இல்லைன்னார் இன்னொரு பிரம்மச்சாரி. நம்ம படிக்கிற போது இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோர்ஸில் நடந்து. அப்போ இன்னொரு பிரம்மச்சாரி சொன்னார், நீ அப்படி சொல்கிற மாதிரி இல்லை சாமி, நான் சொல்கிறது சரியா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த பாருங்கள், யோகரத்தோவாங்கிறது சன்னியாசியை பார்த்து சொல்லியிருக்கு,
போகரதோவாங்கிறது கிரகஸ்தனை பார்த்து சொல்லியிருக்கு. அப்படித்தானே சுவாமி எடுத்துக்கணும். அப்போ சன்னியாசியே போகரதோவான்னா உருப்பிடுமான்னா, நீ எதுக்கு அப்போ சன்னியாசம் பண்ண? அப்படித்தானே சுவாமி எடுத்துக்கணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பாடம் சொல்லி கொடுத்தது வேலை செய்கிறதுன்னு. அது இல்லறத்தாராக இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் யாருடைய மனம் எப்பொழுதும் பரம்பொருளில் ஒடுங்கி இருக்கிறதோ அவனே உயர்ந்தவன். அதுதான் அதனுடைய பொருள். இவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் வந்து சென்ஸ் ப்ளஷரை என்ஜாய் பண்ணாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, ஒரு பர்சனுக்கு இல்லைப்பா. அது வாழ்க்கை முறை ரெண்டு பேருக்கும் வேறு. ஆனால் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரு பொருள். தாய்மானவர் சொன்ன மாதிரி வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையேன்னர். நீ இந்த வாழ்க்கையை சூஸ் பண்ண, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ். அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அகுதும்னா துறவரம், அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்றுன்னு. இந்த ஜபத்தினாலேயே மைத்ரோ பிராமண உச்சியத்தை. இந்த மைத்ரோ பிராமண உச்சியத்தைனா பிராமணா மைத்ரா இது உச்சியத்தை. பிராமணன் எல்லோருக்கும் நண்பன்னு சொல்லியிருக்கு. அனைவருக்கும் நண்பன் பிராமணன். இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அனைவருக்கும் எவன் நண்பனாக இருக்கிறானோ அவன்தான் பிராமணன். பிராமணன் எல்லோருக்கும் நண்பன் சொல்கிறது கரெக்டா? அனைவருக்கும் நண்பனாக இருப்பவன் எவனோ அவன்தான் பிராமணன் சொல்கிறது கரெக்டா? பிராமணன்னா என்ன? வேதம் அறிந்தவன் அர்த்தம். வேதத்தின் பொருளை அறிந்தால் என்ன, வேதத்தை ஓதினால் என்ன? வேதத்தின் பொருள் தான் எல்லாருக்கும் முக்கியம். வேதங்களை மனப்பாடம் பண்ணி பாதுகாக்கிறதுங்கிறது வேறு விஷயம். மைத்ரோ பிராமண உச்சியத்தே அப்படின்னு மானவம் வச்சனம். அதில் இருக்கிற மற்ற சூத்திரங்களையும் பார்த்தா தெரியும், மற்ற ஸ்லோகங்களையும் பார்த்தா தெரியும். இது இடையில் ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணியிருக்கார் சங்கராச்சாரியர். அடுத்தது, ஜபஸ்து சர்வதர்மேபியா பரமோ தர்ம உச்சியத்தே அஹிம்சையாச்ச பூதானாம் ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே இது மகாபாரதே. அது எங்கேன்னு போடலை, நம்பர் கொடுக்கல புஸ்தகத்தில். ஜபஸ்து மகாபாரதேன்னா மகாபாரதத்தில் 98,00,000 ஸ்லோகம் இருக்குது, 98,000 ஸ்லோகம் இருக்குது. எங்கே போய் தேடுறது? பார்த்துக்கணும், இண்டெக்ஸ் பார்த்து தேடணும். ஜபஸ்து சர்வதர்மேபியா, அநேகமாக மோட்ச தர்மமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா அறச்செயல்களிலும் ஜபம் என்கின்ற அறச்செயலானது மேலான அறச்செயலாகும். ஆஹா, ஜபஸ்து சர்வதர்மேபியா. இதிலிருந்து தான் சங்கராச்சாரியரை புரிஞ்சுக்கணும். எவ்வளோ கொட்டேஷன் கொடுக்குறாரு பாருங்க. எங்கேருந்தெல்லாம் கோட் பண்ணுறார்? முதல்ல விஷ்ணு புராணத்தை கோட் பண்ணார், அப்புறம் மனு தர்மத்தை கோட் பண்ணுறார், அப்புறம் அடுத்தது இப்போ மகாபாரதத்தை கோட் பண்ணுறார். அதனால தான் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறோம், மூவிங் லைப்ரரி, நடமாடும் நூலகம், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம். வேதங்களெல்லாம் எல்லாம் அத்துப்படி. அதனால தான் அவதாரம் சும்மா சொல்ல முடியுமா? 32 வயசுக்குள்ளே அவர் எழுதி வச்சுட்டு போனதை படிக்கிறதுக்கு எத்தனை 32 ஜென்மாவும் போராது தோன்றுறது. ஒன்றும் வேண்டாம், இந்த பாஷ்யத்தை எத்தனை நேரமாக படிக்கிறோம் பாருங்கள். ஏன்னா நம்ம லெவல் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் வந்து வேகமாக போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சுவாமி ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லுவீங்க. கொஞ்சம் நீட்டி சொன்னால் வச்சுக்கோங்க, ஏன் இவ்வளோ ஜவ்வாக இருக்கிறீங்கம்பாங்க. அது ஏன் தலையெழுத்து உன் தலையெழுத்து சொல்லிக்க வேண்டியதான், பிராரப்தம் சொல்ல வேண்டியது. ரெண்டும் இருக்குது. எப்படியோ நமக்கு என்ன, நான் சொல்லதை சரியாக சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு வேணும். உங்களுக்கு சரியாக புரிஞ்சுதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சரியாக ஏன்னா அவங்களுடைய லெவல் வேறு. எல்லாத்தையும் நான் கண்டாபிடிக்க முடியாது. அந்தந்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறார். எல்லாம் லௌகிக வித்தியை 100% எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக புரியுது. இல்லாட்டி என்னத்துக்கு பரீட்சை மார்க்கு எல்லாம் போடுறாங்க. சர்வதர்மேபியா ஜபஸ்து பரமோ தர்ம. உயர்ந்த தர்மம் இது ஜபம்.
இப்போ அவர் எடுத்துட்டார். கிஞ்ச பன்முச்சதே ஜந்து ஜன்ம சம்சார பந்தனாத், அது முதலே இருக்குது. இங்கே என்ன சொன்னார்னா, ஏஷமே சர்வதர்மாணாம் தர்மோதிக தமோமதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைர் அர்ச்சேன் நரசதா. யத் பக்தியாக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கோ? யத் பக்தியானா தாத்பரியம்னோ, அவரே லட்சியமாக வச்சுருக்க, வேறு ஒன்றும் இல்லை. இவன் யார் என்னத்தை பேசினாலும் சரி, எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி, இவனுக்கு லட்சியம் என்னென்னா அப்படியே வெங்கடாஜலபதி. இப்போ பாருங்கள், விஷ்ணு சாசனம் வேறு படிக்கிறோம். இப்போ யாரோ ஒருத்தர், ஒரு பக்தர் வாட்ஸ்அப்லாம் போயின்ட்டுருக்கு, நீங்கள் பார்த்துருக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் 28 கிலோவில் காசு மாலை மாதிரி பண்ணி வெங்கடாஜலபதிக்கு சாத்தியிருக்கார். 8.5 கோடி ரூபா, 28 கிலோ. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு நாமத்தையும் ஒரு காசு மாலை, அது ஒன்று எத்தனை கிராம் தெரியல, என்கிட்ட வச்சுருக்கேன். அதை இப்போ வெங்கடாஜலபதிக்கு சமர்ப்பணம். அது காசு மாலை போடவே முடியுமா தெரில, அந்த சுவாமி தாங்குமா வெயிட்டு தெரில. 28 கிலோ. இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு சிங்கிள் டோனர் விஜயவாடாவிலேருந்து அழகாக சமர்ப்பணம் பண்ணிருக்கார். அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கணும். சும்மா வெறும் பணத்தை மாத்திரம் கொடுத்தா போருமா? அந்த தங்கத்தை எடுத்து அதை வெட்டி அதை ஒன்றும் பண்ணி அதில் வெங்கடாஜ படமெல்லாம் போட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை வெட்டி ஒரு நாமம் விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராய நமஹா எழுதியிருக்கணுமே. 28 கிலோன்னு வாயப்பழப்போம் தங்கத்தை. நான் இதெல்லாம் யோசிக்கிறேன், பகவான் நாமாவை எழுதணுமே, அந்த எழுதுகிற ஆசாரிக்கு எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். அதை கொண்டு வெங்கடாஜலபதிக்கு சமர்ப்பணம் இருக்க. இதுதான் தாத்பரியம். யத் பக்தியா புண்டரீகாட்சம் சவைர் அர்ச்சேன் நரசதா. இது இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எக்ஸ்டர்னல் காசு மாலையெல்லாம் போடுறது, இதெல்லாம் பணச்செலவு. அதுக்கு 1008 ப்ரொசீஜர். அப்புறம் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு ஒரு மாலையை வச்சு அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் இன்றைக்கி பாலாஜிக்கு இதை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீவாரிக்கு சமர்ப்பணம் சேஷ எல்லாம் சொல்லி எல்லாம் போட்டு பண்ணணும். அங்கே அப்படி இல்லை, இது உள்ளுக்குள்ளேயே ஜபம் பண்ணுறது. வாயில் அதாவது ஏற்கனவே சொன்னார் பார்த்தல, ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் படித்தோம் நாம், ஞாபகம் இருக்கா தெரியல. கிம் ஜபன் 3வது ஸ்லோகத்தில் 2வது பேராகிராஃப். கிம் ஜபன் கிம் ஜப்பியம் ஜபன் உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் ஜபம் குருவன். இதுதான் மறக்காமல் இருக்கணும். எங்கேயோ பாஷ்யம் படிச்சுன்னு இதுக்கு தான் பாஷ்யம் படிக்கிறது, இப்படி தான் படிக்கணும். திடீர்னு இப்போ எங்கேயோ சொல்லியிருக்காரு இதை பற்றி லக்ஷணம் இல்லை. இதை ஜபம்னா டெஃபனிஷன், வாட் இஸ் ஜபா அக்கார்டிங் டு சங்கராச்சாரியா, இதெல்லாம் சொல்லணும். ஜபத்துக்கு நிறைய இருக்குது. அசகிருத ஆவர்த்திர் உபதேஷாத் அப்படின்னு பிரம்மசூத்திரமே ஒரு சூத்திரம் இருக்குது. ஆவர்த்திர் அசகிருத உபதேஷாத், திரும்ப திரும்ப சொல்கிற ஆவர்த்தி அப்படின்லாம் அங்கே சொல்லியிருக்கு. அதனால் உச்ச உபாம்சு மானச லக்ஷணம். உச்சன்னா வாயை திறந்து சொல்கிறது இறைவனுடைய திருநாமத்தை, உதடு அசைகிற மாதிரி சொல்கிறது, அது கூட சொல்லாமல் சொல்கிறது. உச்ச உபாம்சு மானச லக்ஷணம். உச்சம்னா வாயில் எதுக்கு தெரியுமா? ரொம்ப நேரம் சொல்லிட்டு இந்த அகண்டநாமம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ? இந்த அகண்டநாமமெல்லாம் சொன்னால் காலையில் இன்றைக்கி காலம்பரை 6 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் காலம்பரை 6 மணி வரைக்கும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கான்னு வச்சுங்களேன். இன்றைக்கி சொல்கிறா. அப்புறம் சில பேர் 3 நாளைக்கு அகண்டநாமம் வச்சுருப்பாங்க. சில ஆசிரமங்களில் எப்பவும் நடந்து கொண்டே இருக்குது. அதை சொல்லிக்கிண்டே இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு மணிக்கணக்காக, எங்களுக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிராமத்தில் அகண்டநாமம் போய் காலையிலேருந்து ராத்திரி சொல்லிகிட்டே இருப்போம். அப்புறம் 4 நாளைக்கு நம்ம காதில் அதுதான் ஓடிகிட்டே இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதே கஷ்டம். அங்கேயே இருந்து அதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோமானா அது அப்படியே ஓடிகிட்டே இருக்கும். நம்ம என்ன காரியம் பண்ணாலும் சரி மனசுக்குள்ளே அதே நாமம் கேட்டுகிட்டே இருக்கும். அதுதான் ஜபத்தோட இது. உரு ஏற திரு ஏறும், திரு ஏற வினை மாறும்.
பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். அதாவது ஜபம் பண்ணுற போது மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும்பார். ஏன்னா அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும். மைண்டு நெக்ஸ்ட்டு எதை திங்க் பண்ணணுங்கிறது என் கையில் இருக்குது. மனசை வசப்படுத்துகிற சாதனங்கள்லேயே ஜபம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் கிருஷ்ணரும் கீதையில் சொன்னார், வரப்போகிறது. இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன், மணி ஆகிடுத்து. ஜப சர்வதர்மேபியா ஜபஸ்து பரமோ தர்ம, உயர்ந்த தர்மம். அஹிம்சையாச்ச பூதானாம், யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. சா போட்டதுனால யாரையும் துன்புறுத்தாத, அது வேணும் இது வேணும்னு கேட்காத, நீயே தனியாக பண்ணு. ஜபயஜ்ஞ பிரவர்த்ததே, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜபம் பண்ணுங்கிறார். நான் ஜபம் பண்ணுறேன், நீங்கள் அங்கே இருக்காத இங்கே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. நீ தனியாக போயிடு. நான் போய் அங்கே உட்காந்து நீ ஜபம் பண்ணுறேன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், தியானம் பண்ணுறேன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீ பாட்டுக்கு தனியாக போய் ஒரு ஓரமாக உட்காந்து நீ பாட்டுக்கு பண்ணிட்டு. இது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. தர்மம் சனை சஞ்சினுயாத் வல்மீகமிவ புத்திக்காக பரலோகே சகாயார்த்தம் சர்வபூதான் அப்பீடையன், யாரையும் துன்புறுத்தாமல் தர்மத்தை பண்ணுங்கிறார் மனு. இந்த அளவில் நான் இந்த கருத்துக்களை பாஷ்யத்தை இந்த இடத்துல நிறுத்துகிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து படிப்போம். சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோட்டியுகதாரிணே நமः. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிக்கு கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கி.